எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரை நான் வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார் என்று. அன்புக்குரியவர்களே, தீங்கு நாள் இதோ, இது தீங்கின் காலங்கள். இந்த தீங்கின் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மறைத்து ஒளித்து சத்துரு கையிலிருந்து மறைத்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இது தீங்கின் காலம், இது அநீதியின் காலம், இது அக்கிரமத்தின் காலம், இது கொடுமையின் காலம், இது சத்துருக்கள் நம்மையில போராடி நம்மை விழத்தள்ளுக நினைக்கிற காலம். இதிலே ஆண்டவர் உன்னை விடாதபடிக்கு அவருடைய கூடார மறைவில் உன்னை மறைத்து வைப்பார். மட்டுமல்ல, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு வருகிறதா? பயப்படாதீர்கள், இயேசு உங்களை உயர்த்த போகிறார். தீங்கின் காலம் வருகிறதா? மறைந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில். தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய செட்டைகளை மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு அவர் உங்களை பாதுகாப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவருக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூட நான் ஜெபிப்போம். வல்லமையின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே, உம்முடைய மகா பெரிய காரணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில், இந்த சமயத்திலும் கூட, இந்த வேளையில கூட, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சிகளை நீர் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் உம்முடைய சிலுவை நல்ல மறைத்து அவர்களை கண்மலை மேல் உயர்த்தி கால்களை உறுதிப்படுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி நீர் பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வேன் செபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். நீர் தரிசனமாய் சொன்ன வார்த்தை சத்துருக்களுக்கு முன்னதாக விலக்கி நான் காத்துக்கொள்வேன். அவர்கள் சத்துருக்கள் நெருங்கி வரும் பொழுது இங்கே பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் இயேசுவுடைய மறைவுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு நல்ல பாதுகாவலராக இருக்கிறார். ஆண்டவரே, அப்படி நீ பாதுகாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.